அகாடமி வந்து இப்போ பசங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக 2 டேஸ்லாம் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த டோர்னமெண்ட் வந்து 3 டீமாக பிரிச்சுட்டு ஐ எம் 16, நான் வந்து 16 இயர்ஸ் தான் ஓல்ட். ஸோ அதனால் 23 பசங்க நிறையா பசங்களை பிகப் பசங்களோட ஆடுறப்ப எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. I've been playing white ball tournaments before this tournament, and after that playing a red ball tournament, we need to make a lot of changes in our mindset, and it's not easy to adapt. டெஸ்ட் கிரிக்கெட்ன்றது ஒரு கம்ப்ளீட்டான டிஃப்ரெண்ட் ஒரு ஃபார்மேட். அது ரொம்ப ஆக்சுவலாக கஷ்டமானது. ஏன்னா அது வந்து 6 பால் ஒரே இடத்துல போட வைக்கிற ஒரு ஃபார்மேட். அது இல்லைனா சக்சீடே பண்ண முடியாது. நான் இப்போது கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்து ஃபஸ்ட் 2 டே மேட்ச் ஆடுறேன் இங்கே எஸ்கேயில். அதனால் இப்போது எனக்கு எஸ்கேயில் பார்த்தீங்கன்னா நிறையா கிரவுண்ட்ஸ், இப்போது ஹெச்பிசி, இங்கே பெபிள், இந்த மாதிரி நல்லா வெல் டெவலப்டு கிரவுண்ட்ஸில் ஆடுறதுக்கு எனக்கு நல்லா சான்ஸ் கிடச்சிருக்கு. Multi-day format is new challenge for us as a coaches and for the players too. எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா அடாப்டேஷன். ஸோ அடாப்டேஷன் இஸ் த கீ வேர்ட். ஸோ அடாப்டேஷன்ற சொல்லும் போது சுச்சுவேஷனுக்கு அடாப்ட் பண்ணோம், ஸோ கண்டிஷன்ஸ்க்கு அடாப்ட் பண்ணோம், ஃபார்மேட்டுக்கு அடாப்ட் பண்ணோம், ஃபேஸ் ஆஃப் த கேம்க்கு அடாப்ட் பண்ணோம், அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும் டீமுக்கு. ஸோ அந்த மாதிரி அடாப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் தென் இதை பேஸ் பண்ணி நாங்கள் ஆல்ரெடி ட்ரைனிங்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். சிச்சுவேஷனல் ட்ரைனிங்ஸ் வந்து நெட்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி மேட்சஸ் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இட்ஸ் குட். ஏன்னா இந்த T20 வந்ததுலேருந்து பசங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, எல்லா பாலும் ஷார்ட்ஸ் பார்ப்போம், எல்லா பாலும் இது பண்ணுவோம் அப்படின்றது இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட் மேட்ச் ப்ளூ டீம் ஃபஸ்ட் மேட்ச் விளாடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பேட் சுச்சுவேஷன். அப்புறம் செகண்ட் மேட்ச் மோல்ட் ஆனாங்க, அப்புறம் தேர்ட் மேட்ச் மோல்ட் ஆனாங்க, இது 4th மேட்ச். பிகாஸ் ஆஃப் அந்த பாயிண்ட் சிஸ்டம். அந்த பாயிண்ட் சிஸ்டம் ஒன்றா இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. எப்படி விளாட்லாம், எப்படி கொண்டு போகலாம், செஷன் பை செஷனாக கொண்டு போகுது பிளேயர்ஸை. ரொம்ப சூப்பர் பாயிண்ட் சிஸ்டமாக இருக்குது. முன்னாடி சில ஒயிட் பால்ஸ் டோர்னமெண்ட் ஆடினேன். T20s ஜேஎஸ்கேல ஆடும் போது வந்து பவர் பிளேயில் நிறைய அடிக்க போயிட்டு அந்த மாதிரி ஆடிட்டுருப்போம். இப்போ வந்து மல்டிடே வந்ததுனால நிறைய டெம்பரமெண்ட் வேணும், தூக்கடிக்காமல் நிறைய கண்ட்ரோல்டாக கீழே ஆடணும். ஸோ அது வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. நம்ம மைண்ட் செட் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும், நம்ம கேம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மல்டிடே டோர்னமெண்ட். ஸோ இப்போ டெஸ்ட் மேட்ச்னால் ஒரே ஃப்ளைட்டில் இப்போ விக்கெட் கிடைக்கலனா நிறைய பேர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆவாங்க. அது ஆகாமல் ஒரே ஃப்ளைட்டில் திருப்பி ஒரே இடத்துல போட்டால் தான் கண்டிப்பாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து ஒரு பவுலராக சக்ஸஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஃபீல்டும் ரொம்ப அட்டாக்கிங்காக இருக்கும். ஸோ லூஸ் பால்ஸ் போட்டாலே பவுண்ட்ரிலாம் ஈஸியாக போகும். T20ல் அப்படி இருக்காது. T20ல் சேஃபாக எல்லாம் வச்சுருப்பாங்க. மார்ஜின் ஆஃப் எரர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கங்கே தப்பு பண்ணாலும் மிஸ்டேக் ஆகாது. பட் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அப்படி இல்லை. ரொம்ப ஒரு சின்ன கொஞ்சம் மேலே போட்டாலும் எல்லா ஃபீல்ட்லாம் ரொம்ப ஓப்பனாக இருக்கிறதுனால ஈஸியாக ரன் போயிடும். அப்புறம் அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு அந்த பேஷன்ஸ் இருக்காது. பர்சனலாக எனக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நானே நிறையா 2 டே கேம்ஸ் ஆடினது கிடையாது. இப்போ தான் நிறையா லாட்ஸ் ஆடிட்டுருக்கேன். ஸோ எனக்கும் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்குது. லேர்னிங் இதுலேருந்து டெம்பர்மெண்ட் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். அப்புறம் எவ்வளோ நேரம் சென்டர் ஆஃப் த விக்கெட்டில் இருக்க முடியுமோ அவ்வளோ நல்லது. நம்ம ரன் ஸ்கோரிங் எபிலிட்டி நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எவ்வளோ நேரம் நம்ம பிளான்ஸுக்கு ஸ்டிக் பண்ணியிருக்கோமோ அவ்வளோ நல்லதாக இருக்கும். டெஸ்ட் மேட்ச் இப்போ ஃபஸ்ட் டைம் ஆடுறங்காட்டி நல்லா எக்ஸ்போசர், நல்லா டெம்பர்மெண்ட் கொஞ்சம் தேவைப்படுது. அதனால் எனக்கு கொஞ்சம் நான் டெவலப் பண்ணுறதுக்கு நல்லா இங்கே 2 டே மேட்ச் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ எஸ்பெஷலி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய T20ஸும் 50 ஓவர்ஸும் நிறைய நடக்குது. அந்த மல்டிடே கிரிக்கெட்ஸ் அவ்வளோ நடக்காதனால என்னென்னா மோஸ்ட் ஆஃப் தம் பிளேயர்ஸ் வந்து அதுக்கு அடாப்ட் ஆகிறாங்க. அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தம் ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் எவ்வளோக்கு எவ்வளோ ஆடுறோமோ இது பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அதுலேருந்து எவ்வளோக்கு எவ்வளோ விக்கெட் ஆக்கியபை பண்ணலாம், அதுலேருந்து கற்றுக்கலாம். அதுலேருந்து ஃபார்மேட் மாற்றி வர்றது தான் 50 ஓவர்ஸும் T20யும். இந்த மேட்ச் நல்லா போயிருக்கு. ஸோ எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட். ஸோ இதை மூவிங் ஃபார்வர்ட் இதை வச்சு வில் டேக் த இன்சைட்ஸ் ஆஃப் த பிளேயர்ஸ் அண்ட் ஸோ அதை வச்சு நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு ஒர்க் பண்ணுவோம்.